ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் எப்படி துணி அடுக்கி வச்சுருக்கோம், எப்படிலாம் வச்சுருக்கோம், அந்த பெட்ரூம் இருக்கிற கபோர்டில் பார்க்கலாமா. மேலே உள்ள அட்டைப்பெட்டியில் வந்து இந்த கொஞ்சம் சைடில் வேண்டாத இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அட்டைப்பெட்டியில் அதுக்கு மேலே லக்கேஜ் பேக்லாம் ஒரு கவரில் வச்சுருப்பேன். இந்த ஹெச்சிஎல் அந்த இது இழுத்தோம் இல்லையா, அதெல்லாம் வந்து அந்த அட்டைப்பெட்டியில் வச்சுருப்பேன். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாப்பாவோடைய ரஃப்யூஸ் பேண்ட்டு ஃபுல்லாக இந்த பக்கம் மடித்து வச்சுருப்பேன். பாப்பாவுக்கு மட்டும் ஒரு செல்ஃப் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஒரு டாப்பு, நல்ல டாப்பு எல்லாமே இந்த பக்கம் மடித்து வச்சுருப்பேன். அதாவது உருவிடுறாங்க, உருவி கழிச்சி போட்டுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இப்போ பாப்பாவுடைய அந்த திங்ஸு, நெய் பாலிஷு, வளையல், ஸ்பெட்ஸ் டப்பா எல்லாமே, அவளுக்கு செட் நெக்லஸ் மாதிரி ஏதாவது வச்சுருந்தாங்க. அது ஃபுல்லாமே வந்து அந்த செல்ஃபில் கால்வாசி ஒதுக்கி கொடுத்துட்டேன். அந்த வெஜிடபிள் வாங்கிறதுக்காக, ஒரு காய்கறி வாங்கிறதுக்காக, காய்கறி வைக்கிறதுக்காக மீஷோவில் ஆர்டர் பண்ண அந்த டப்பா வந்து சும்மா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதிலே வந்து நான் வச்சுக்க சொல்லிட்டேன். பாப்பா வந்து அப்படி வச்சுக்கிட்டாங்க. வளையல், ஜடமாட்டி, அது எல்லாமே வந்து பாக்ஸில் அதிகமாக வாங்கி கொடுக்க மாட்டேன், கொஞ்சம் தான் வாங்கி கொடுப்பேன். அதை அவங்க அப்படி வச்சுக்கிட்டாங்க. ஓகேங்களா. அந்த சைடு வந்து பாப்பாவுடைய வெள்ளை சாலு, ஒயிட் சாலு, பிளாக் சாலு அதெல்லாம் மடித்து வைப்பேன். இன்னர்வியர் ஒன்று மட்டும் அங்கே இருக்கும். மிச்சம் இந்த பக்கம் ரஃப்யூஸ் ட்ரெஸ் ஃபுல்லாக இந்த இதில் வச்சுருப்பேன். பாப்பாவுடைய ரஃப்யூஸ் பனியன் கிளாத் மாதிரி வச்சுருப்பேன். அதெல்லாம் இது வந்து எங்கள் ஹஸ்பண்டோட இந்த ஷர்ட், அவருக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஷர்ட் பேண்ட்டு, அதை வச்சுட்டேன். என் தம்பி, எங்கள் வீட்டுக்கு என் பையனோடது, அவனுடைய ஷர்ட்டு இதெல்லாம் இங்கே வச்சுருப்பேன். அதாவது ரஃப்யூஸ் ஷர்ட்டை மட்டும், டிஷர்ட் மட்டும் இந்த பேக்குக்கு மேலே வச்சுருப்பேன். அப்புறம் வந்து பேக்கில் வந்து அவனுடைய இந்த ஷர்ட்டு பேண்ட்டு வெளியில் போகிற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த ஷர்ட் பேண்ட்லாம் அதில் வச்சுருப்பேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய நைட்டி வந்து பாவாடையும் மேலே இருக்கும். இதில் வந்து பாப்பாவுடைய பேண்ட் இருக்கு இல்லையா, லெகின் பேண்ட்டு ஃபுல்லாக அந்த இது கவரில் இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா அந்த ரேஷன் கடையை கொடுத்த புடவை, அப்புறம் தலைவாணி உரை, மாற்று தலைவாணி உரை எல்லாமே அதில் இருக்கும். இந்த சைடு பார்த்திங்கன்னா என்னுடைய டாப் ஃபுல்லுமே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் எங்களுடைய செல்ஃபு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸு நான் வச்சுருக்கிறது. பிடிக்கும் நம்புகிறேன். இருந்தாலும் பசங்க வந்து எடுக்கும்போது உடச்சி தான் போடுறாங்க. திருப்பியும் ஒரு 3 டேஸ்க்கு ஒருக்கா எவ்வளோ வேலை இருந்தாலும் அதை நான் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். இதில் போக ஸ்கூல் ட்ரெஸ்ஸும் இன்னர்வியரும், என்னோடய இன்னர்வியர், பாப்பாவோட இன்னர்வியர் வந்து இந்த 2 பாக்ஸ் இருக்குங்களா, அந்த 2 பாக்ஸ்லேயும் வச்சுருப்பேன். ஒரு பாக்ஸில் வந்து பாப்பாவோடைய தம்பியோட ஸ்கூல் யூனிஃபார்ம் மட்டும் தனியாக வச்சுருப்பேன். அதோட ஒன்று வச்சுருந்தேன், ஒரே கழிச்சி போட்டுருந்தாங்க. சரி என்ன பண்ணலாம் அப்படின்னு நிறைய யூடியூப்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கு இந்த ஐடியா வந்து பெஸ்ட்டாக தோணுச்சு. இல்லைன்னா வந்து கழிச்சி கொண்டாந்து அந்த அட்டைப்பெட்டிகளே கழிச்சி போட்டுருவாங்களா, நம்ம செல்ஃப்னால் அசிங்கமாக தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வந்து ஒரு அட்டைப்பெட்டி வச்சுட்டேன். இன்னொரு அட்டைப்பெட்டி பார்த்திங்கன்னா இன்னர்வியர் மட்டும் இருக்கும். பாப்பாவுடைய இன்னர்வியர் எல்லாமே இருக்கும். அதில் ஒரு கவர் இருக்கும். அதில் வந்து எங்களுடைய இது வந்து இருக்கும், புரிஞ்சுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னுடைய அந்த மாதிரி இருக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எங்களுடைய பேக்கேஜிங் வரேன். இது வந்து 5 ரூபா அன்றைக்கி என்னென்ன போட்டோம், 2 நாள் என்ன போட்டோங்கிறத காட்டுறேன். இது வந்து 5 ரூபா பட்டா பாக்கெட் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணிக்கு தாளிப்போம்ல, அது கல்பாசி, ஸ்டார்பூ, ஜினமோட்டோ, பிரிஞ்சி இலை, இதெல்லாம் வந்து போட்டோம். இது வந்து ஒரு பாக்கெட்டோட விலை வந்து 5 ரூபா. ஒரு அட்டையில் வந்து 40 பீஸ், சாரி ஃப்ரெண்ட்ஸ், 12 பீஸ் இருக்கும், 12 பாக்கெட் இருக்கும். ஒரு அட்டையோடைய விலை வந்து 40 ரூபா. நாங்கள் வந்து சென்னையில் மதுரவாயலில் இருக்கோம். மதுரவாயலில் யாருக்காவது ஹோல்சேலில் யாருக்காவது இது தேவைப்பட்டால் இந்த இதிலே வந்து அட்டையிலே நம்பர் இருக்குது, அந்த நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். நாங்கள் வந்து ஹோல்சேலுக்கு கொடுக்குறோம். ரீட்டெயிலுக்கு வந்து ஏன்னா நாங்கள் சென்னையிலேருந்து வந்து கொஞ்சம் அனுப்புறது கஷ்டம்தான் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ரீட்டெயிலுக்கு வந்து கொஞ்சம் சென்னைக்குள்ளே பக்கத்தில் ஏரியானா பரவாயில்ல. இருந்தாலும் உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த மதுரவாயலுக்குள்ளே யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சோம்பு வச்சது 5 ரூபா பாக்கெட் தான். இதுவும் அப்படி தான். அது வந்து சோம்பு இல்லாமல் இருக்கும், இது வந்து சோம்பு வச்சுருக்கும். இதுவும் அப்படி தான், 5 ரூபா பாக்கெட் தான். ஒரு அட்டைக்கு 12 பீஸ் வரும், 40 ரூபா. ஓகேங்களா. இதெல்லாம் நான் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நல்லா பார்த்துக்கோங்க. இதில் என்ன இருக்குன்னு மராட்டி முக்கு ஒன்று போட்டிருக்கோம். அதாவது ஒரு ஃபேமிலிக்கு நம்ம பிரிஞ்சி சாதமோ ஏதோ தாளிக்கிறதுக்கு தேவைப்பட்ட அந்த ஒரு பாக்கெட்லேயே நம்ம வந்து வேலையை முடிச்சிடலாம். ஒரு கறி குழம்பு வைக்கணுன்னா கூட அந்த ஒரு பாக்கெட் போதும் நமக்கு. ஒரு ஸ்பூன் சோம்பு தானே நம்ம அரைச்சி ஊற்றுவோம். மேக்ஸிமம் எவ்வளோ ஊற்ற போகிறோம், 4 பேத்துக்கு.
இது ஒரு பாக்கெட் வாங்கினாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். 5 ரூபாயிலே நமக்கு வேலை முடிஞ்சிடும். இது வந்து எங்களோட நம்பர். மேலே உள்ளது என்னோடய நம்பர். அதெல்லாம் பெரும்பாலும் எடுக்கும். அதுக்கு கால் பண்ணால் கூட ஹோல்சேலுக்கு மட்டும் கொடுக்குறதா இருக்கும். அப்புறம் வந்து இது வந்து 5 ரூபா சந்தன பாக்கெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 10 பீஸ் போடுவாங்க. ஒரு பாக்கெட்டில் 10 பீஸ் இருக்கும். இது வந்து ஒரு பாக்கெட் 5 ரூபா. இதில் அப்படி தான் 12 பீஸ் இருக்கும். 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சந்தன பாக்கெட். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம், அது வந்து ஆல்பக்கோடா. அதாவது நமக்கு ஜுரமாக இருக்கும்போது வந்து ஜுரம், அதாவது ஃபீவராக இருக்கும்போது வாய் கசப்பாக இருக்கும் இல்லையா, ஏதாவது சாப்பிடணும் போல் புளிப்பாக சாப்பிடணும் போலன்னு தோணும் இல்லையா, அப்போ வந்து இதை வந்து சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது ஜுரம் சரியாயிட்டு நமக்கு மழுன்னு இருக்கும் வாயில் ஒரு மாதிரியா. அப்போ இதை சாப்பிட்டிங்கன்னா தன்னுடைய பழைய நிலைமைக்கு திரும்ப அந்த புளிப்பாக இருக்கிறது கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். அதுதான் ஆல்பக்கோடா. அதுவும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். 80 ரூபாண்ணா. அது வந்து ஒரு பாக்கெட்டோட விலை 10 ரூபா, 80 ரூபா. இது வந்து பார்த்திங்கன்னா சாம்பிராணி. இது வந்து நெருப்பில் போடும்போது அந்த சாம்பிராணிக்கு. அதுவும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ். 40 ரூபா. ஒரு பாக்கெட்டோட 5 ரூபா. இது ஏலக்காய். இதுவும் ஒரு பாக்கெட்டோட விலை 5 ரூபா. இதுவும் அப்படி தான் 12 பீஸ் இருக்கும். இதுவும் 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பாக்கெட்டில் வந்து 6 பீஸ் இருக்கும். ஏன்னா ஏலக்காய் ரேட் அதிகம் இல்லையா. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து சுக்கு ஃப்ரெண்ட்ஸ். சுக்கும் அப்படி தான் 1 இன்ச் அளவு வைப்பாங்க ஒரு பாக்கெட்டில். இதுவும் 5 ரூபா பாக்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் அப்படி தான் 6 இருக்கும். 12 பீஸ் இருக்கும். 40 ரூபா ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா. இதெல்லாம் நாங்கள் 2 பேர் மட்டுமே வீட்டில் பேக்கிங் போட்டுட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் சொல்லுங்கள். இதுவும் அப்படி தான் சோடா மாவு, அதான் ஆப்ப சோடா. இதுவும் 6 பாக்கெட் தான். 12 பீஸ் இருக்கும். இதுவும் 40 ரூபா தான். ஓகேங்களா. இன்றைக்கி இவ்வளோ தான் போட்டுட்ருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான் போட முடிஞ்சது நேற்று. இது இன்றைக்கி நாங்கள் இது போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து அவங்க வந்து கசகசா போடுறாங்க. நான் வந்து 10 ரூபா பட்டை சோம்பு போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி போட்டதுன்னு பாருங்கள். எங்களுடைய இந்த தொழில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் சென்னையில் மதுரவாயில் இருக்கிறோம். இந்த மதுரவாயில் இருக்கிறவங்க யாராவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஹோல்சேல் கடைகளுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். ஹோல்சேல் கடைகளுக்கு வந்து எங்களுக்கு கொஞ்சம் இது வாங்கித்தாங்க. எங்களுக்கு இங்கேருந்து பேக் பண்ணி வெளியே அனுப்ப முடியுமான்னு தெரியலை. அந்தளவுக்கு நாங்கள் இன்னும் வளரலை. ஸோ எங்களுடைய இந்த வீடியோஸ் இந்த தொழில் பற்றின தெரிஞ்சுக்கணுன்னா உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது தெரிஞ்சுக்கணுன்னா எனக்கு கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் சொல்கிறேன். இது எப்படி வாங்குறது, எப்படி போடுறது, என்ன பண்ணுறதுங்கிறத கேளுங்க, சொல்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்து போடுற வீடியோவுக்கு எனக்கு நீங்கள் மோட்டிவேட் அதிகமாக கொடுத்தா தான் சரி எனக்கு அதிகமாக இவங்க விருப்பப்படுறாங்க, அதனால் எனக்கு அடுத்தடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.